திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும்? திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம். மேசராசியில் பிறந்தவர்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தா, மேசராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பான ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் முழு மனதோடு முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகனுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் யாவும் நீங்கும். எடுத்த காரியம் வெற்றியாகும். தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் தைரியம் உங்களுக்கு அதிகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுமையுமே உங்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு குரு பகவான் அமைஞ்சிருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது இந்த காலகட்டம் முழுவதுமே அஸ்தமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உங்களுடைய வீண் மன சஞ்சலங்கள் உண்டாகலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் பெரிய முதலீடுகளில் பிடிக்க நீங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. குழந்தைகளுடைய மகிழ்ச்சி கூடலாம். குழந்தைகளால் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணை இடத்துல உங்களுக்கு அனுகூலமாக உண்டாகக்கூடியதாகும். இந்த காலகட்டம் வாகனங்களை செல்லும் பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததா சாதிக்கக்கூடிய ஒரு மன வலிமை உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை காரிய அனுகூலம் உண்டு. கலைத்துறையில் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது. அரசியல் துறையில் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியை பற்றிய எண்ணம் உங்களுக்கு மிகப்பெரிய கவலை நீங்கக்கூடியதாகவும் பணிகளில் தாமதமாக இல்லாமல் நீங்கள் முடிப்பதினால் ஆர்வம் காட்ட வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். கூடுதல் பணி சுவை ஏற்க வேண்டியிருக்கும். இதற்கு மேலிடத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக கூறக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அவசரப்படாமல் எதையுமே நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். சுக்கிரன் தனது சப்த பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும். ராசிநாதன் செவ்வாயுடைய சஞ்சாரம் எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பரால் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய நட்பு ஆனால் மகிழ்ச்சி உண்டாகும். தந்தையின் உடல்நலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வழிபட்டு வர உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் நன்மை மற்றும் தீமை பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டம் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான கிரகநிலை ஏற்படுவதால் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேண்டிய தெய்வம் சிக்கல் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட எண் என எந்த வேண்டுதல் என்றாலுமே கட்டாயம் முருகப்பெருமான் தீர்த்துடுவார். பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை காத்திருக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிக்கல்கள் தீர்ந்து வியாபாரம் நல்ல ஒரு மேன்மைக்கு அடையக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. மேச ராசியில் பிறந்தவர்கள் நாட்டின் உருவம் கொண்டிருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே இங்கு சிறப்பானதாக செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம். தொழில் நிமித்தமான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். சொந்த தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் குணங்கள் மாறுகிறது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் இது பொதுவான குணங்களாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் நெருக்கமாக இருப்பாங்க. அவர்களால் தான் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக இருக்கும். எனவே அதை நேரம் பார்த்து நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும். பணியாளர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தினால சில சிரமங்கள் ஏற்படும். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 12, 14. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுடைய சங்கடங்கள் தீரும். குருவினால் நிலை உயரலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்ப தொழிலில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்களாம். புதிய இடம் வீடு வாங்குவது உங்களுடைய கனவு நனவாங்கலாம். திட்டமிட்டபடி செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சனி பகவானுக்கு குரு பார்வை உண்டாவதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி முயற்சி வெற்றியாக கூடியதாகும். பிள்ளைகளுடைய பற்றிய கவலை நீங்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பணம் வரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம்.
புதனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆற்றலை அதிகரிப்பார். பிரச்சனை போராட்டம் என்றிருந்த உங்களுடைய நிலைமை மாறலாம். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புதிய சொத்து வாங்கக்கூடிய கனவு நனவாங்கக்கூடியதாகும். செவ்வாய் உங்களுக்கு புதனில் எதிர்பார்த்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.